வங்கக்கடல் பகுதியில் வரும் அக்டோபர் 21 புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்குது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து பார்த்திங்கன்னா தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுப்பெறக்கூடும். இந்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து தமிழகம் மற்றும் ஆந்திராவை நோக்கி நகரக்கூடும். தமிழகத்தை நோக்கி வருங்கிறதுனால தமிழ்நாட்டில் 20 முதல் கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமடைய போகிறது. 20 23 24 வரைக்கும் தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கக்கூடும். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறுகிய நேரத்தில் கன முதல் மிக கனமழையும் சற்றே தீவிரமான மழையும் எதிர்பார்க்கும். இந்த ஒரு தாழ்வுநிலை தமிழகத்தின் கடலோரத்தை ஒட்டி நகர்ந்து வருங்கிறதுனால மழையோட தீவிரம் குறுகிய காலகட்டங்களில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3 நாட்கள் தமிழ்நாட்டில் பரவலாக நல்ல மழை இருக்க போகிறது. குறிப்பாக தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை தீவிரமாக இருக்கக்கூடும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டு மழை காணப்படும். பகல் நேரங்களில் மழை விட்டு காணப்பட்டாலும் இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் தொடர் சாரல் மழையாகவோ அல்லது கனமழையாகவோ இருக்கக்கூடும். 21 23 வரைக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழை காணப்படும். இந்த நேர காலகட்டங்களில் தீபாவளி முடிச்சு நம்ம சொந்த ஊர் விட்டு சென்னைக்கு கிளம்பும் மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே நல்ல மழை காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை காணப்பட்டது. நேற்று கோயம்புத்தூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பலத்த மழை பெஞ்சிருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதியிலும் நல்ல மழை காணப்பட்டதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற நாட்கள் இந்த நிகழ்வு தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுப்பெறக்கூடும். அந்த நிகழ்வுடைய ஆயுட்காலம் பார்க்கும்போது 4 நாட்கள் இருக்கக்கூடும். அதாவது 21 24 வரைக்கும் இதோட தீவிரம் இருக்கக்கூடும். பிறகு படிப்படியாக வலு குறைந்துவிடும். இந்த நிகழ்வின் கரையை கடக்கும் இடம் தற்போது வரைக்கும் உறுதியாக இல்லை. இருப்பினும் இந்த நிகழ்வு வரும் 23 அல்லது 24 சென்னை ஒட்டி கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் வட மாவட்டங்களுக்கும் தெற்காந்திராவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படுகிறது. இது போன்ற வானிலைக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.